ஒரு மனிதன் வெற்றி பெறலாம். ஆனால் மக்கள் மனதில் நிலைக்கிறது சிலர்தான். அந்த சிலரில் ஒருவராக இன்று உயர்ந்து நிற்பவர் ஆக்டர் விஜய். திரையில் ஹீரோவாக வந்தவர் இப்பொழுது நிஜ வாழ்க்கையிலும் மக்களின் நம்பிக்கையாக மாறியுள்ளார். அவர் வந்த பாதை எளிதல்ல. போட்டி, விமர்சனம், சந்தேகம் எல்லாவற்றையும் கடந்து வந்த பயணம் இது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. அது மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம். ஒரு தலைவர் உருவாகுவது பதவியால் அல்ல, அவரின் மனசால். மக்களை புரிந்து கொள்ளும் இதயம் இருந்தால் அவரை மக்கள் தங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். இன்று தமிழ்நாட்டின் முதல்வராக அவர் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு சாதாரண அரசியல் மாற்றம் அல்ல. அது மக்கள் மனதில் நடந்த புரட்சி. அவருக்கு பின்னால் பெரிய அரசியல் வலிமை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்தி மக்கள், மக்கள் நம்பிக்கை. யாராலும் கீழே தள்ள முடியாது. ஆனால் அந்த நம்பிக்கையை காக்க வேண்டியது அவசியம். ஒரு தலைவர் உண்மையிலேயே நிலைக்கணும்னா அவர் செய்ய வேண்டியது ஒன்றுதான். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அது ஒரு நாள் வேலை இல்ல. அது ஒரு வாழ்க்கை முழுக்க செய்ய வேண்டிய கடமை. விஜய் தன்னிடம் இருக்கும் இந்த வாய்ப்பை பொறுப்பாக எடுத்துக்கொண்டு மக்களின் வாழ்க்கையை உயர்த்தும் செயல்களில் ஈடுபட்டால் அவரின் பெயர் ஒரு பதவியோடு மட்டும் முடிவதில்லை, ஒரு வரலாறாக மாறும். அவர் நல்ல செயல்களை தொடர்ந்து செய்தால் மக்கள் அவரை விடமாட்டார்கள். அந்த நாள் வந்தால் அவரை அந்த முதல்வர் பதவியிலிருந்து யாராலும் எந்த சக்தியாலும் அகற்ற முடியாது. ஏனென்றால் அது ஒரு நாற்காலி அல்ல, அது மக்கள் கொடுத்த பொறுப்பு. அவர் அந்த பொறுப்பை நியாயமாக காப்பாற்றினால் அவர்தான் முதல்வர், நிரந்தர முதல்வர். இது அரசியல் விதி இல்லை, இது மக்கள் தீர்ப்பு. இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பு தருவார். அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். ஆக்டர் விஜய்க்கு கிடைத்த இந்த வாய்ப்பு மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு அரிய சந்தர்ப்பம். அதை அவர் சரியாக பயன்படுத்தினால் இறைவன் அவரை கையில் தூக்கி நிறுத்துவார். அவரின் இதயம் மக்களுக்காக துடித்தால் அவரின் ஆட்சி மக்களின் இதயத்தில் நிலைத்திருக்கும். ஒரு தலைவர் மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும், அவர்களின் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும், அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். அந்த 3 விஷயங்களும் இருந்தால் அவர் ஒரு தலைவர் இல்லை, அவர் ஒரு நம்பிக்கை. விஜய் இன்று ஒரு பெயர் மட்டுமில்லை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கனவு, ஒரு மாற்றத்தின் தொடக்கம். நல்ல செயல், நேர்மையான எண்ணம், மக்கள் நலம், இந்த 3ஐயும் பிடித்து கொண்டு சென்றால் அவரின் பயணம் நிற்காது. அவரின் ஆட்சி மாறாது. அவர் இருக்கும் வரை மக்களின் இதயத்தில் நிரந்தர முதல்வராகவே இருப்பார். இது ஒரு கற்பனை இல்லை, நேரம் வரும் உண்மை. தமிழ்நாடு காத்திருக்கிறது ஒரு நல்ல ஆட்சிக்காக. மக்கள் காத்திருக்கிறார்கள் ஒரு உண்மையான தலைவருக்கு. அந்த நாள் இன்று ஆரம்பிக்கிறது.